ஹாய், குட் மார்னிங், வணக்கம். வாங்க. நம்ம ஐயனுக்கு வச்சு டிக்கர்ஷனை வந்து சூடு பண்ணுறேன். அடுத்தது இந்த மல்லி போட்டு ஒரு சட்னி, அதுக்கு தேவை இருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி, 2 வகை சட்னி. ஒன்று இந்த மல்லியும் கார சட்னி ஒரு வகை, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புளி போட்டு கார சட்னி மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு ஒரு சட்னி. அடுத்தது இந்த வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயமாக நறுக்கி கல் சூடாகட்டும்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேன். வெங்காயத்தை நறுக்கி நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சும்மா லைட்டாக வணக்கி விட்டு பணியாரம் ஊற்றிக்கலாம். இந்த சமையல் ரொம்ப ரொம்ப வருஷக்கணக்கு ஆகிட்டு, சரி பணியாரம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மாவு ஒரே ஒரு கப்பு மாவு எடுத்து 100 கிராம் உளுந்து போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஆட்டி. இதை போட்டு நம்ம மாவில் கலக்கி இப்போ வெங்காயத்தை தாளிச்சு விட்டு மாவுக்கு சும்மா லைட்டாக தாளித்தா போதும், அதிகமாக தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. தாளித்து எடுத்துக்கலாம். டிக்கர்ஷனு நமக்கு பிரசாதம் ரெடி ஆகிடுது. இது நிறைய வகை சொல்லுவாங்க. வந்து சட்னிக்கு வகை, கார சட்னிக்கு டொங்கரா சட்னி, அது இதுன்னு கர்நாடகா நம்ம சைடு பக்கம் பேசுகிற மாதிரி இதுக்கு நிறைய வகை இருக்குது. நல்லா கொஞ்சம் காரம் சொரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாத்திரம் வந்து சீக்கிரமாக சூடாயிடும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இப்போ 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அது கலர் அந்த மாதிரி மாறி இருக்குது. அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சத்து போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டும்ப அந்த எண்ணெய் பசை இல்லை, எண்ணெய் பசை இல்லை, அந்த கலர் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பொட்டுக்கடலை சட்னி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் கடுகு எல்லாம் போட்டு ஒன்றா வணக்கி விட்டு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுங்க. நேற்று கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ப. சும்மா கடையில் தான், இல்லை மளிகை கடைக்கு போலுங்க, மளிகை கடைக்கு போயிட்டு வாங்கணும் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐயன் சொல்கிற மாதிரி காலமே போச்சு, காலம் போகுதடாப்பா. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சட்னி செஞ்சு நம்ம சாப்பிட்டா தாங்க நமக்கு வந்து அதோட அருமை தெரியும். அந்தளவுக்கு அது டேஸ்ட்டு. 3 வரமிளகாய், ஒரு 4 மிளகாயை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. டன். போட்ட உடனே அவங்க வந்து அப்படியே சுருன்னு போயிடுவாங்க. கருவேப்பிலை ஆல்ரெடியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். சோம்பு, ஜீரகம் பொடி போட்டுக்கலாம். அதனால்
கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா எப்படி சூடாயிட்டாங்க. பருப்பு பாருங்கள் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இவங்க நல்லா கல் சூடாகணுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் இஞ்சி கொத்தமல்லி தழை மட்டும் லைட்டாக இருக்கிறதுனால அது கொஞ்சோண்டு கடைசியில் போட்டுக்கலாம். இதோடவே நம்ம தக்காளியும் நான் அந்த வெங்காயம் வந்து நமக்கு வதங்கிறதுக்குள்ளவே தக்காளியும் நமக்கு அது கூட சேர்ந்து வர மாசக்கணக்கு ஆகுதுங்க வீடியோ போடுறதுக்கு. என்ன பண்ணுறது சீரகமே கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூள், ஒரே 4 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூனு மஞ்சள்தூள், இந்த கடுகு உளுத்தம் பருப்பு எதுக்கு போடுறான்னு கொஞ்சம் பாருங்கள். அதுக்குள்ளே வெங்காயம் வந்து கட் பண்ணிடலாங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த வர பனிக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப வெயில் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு பனி நல்லா பெஞ்சிட்டு இருக்குங்க. இப்படி இல்லை நாலு பச்சை மிளகா தாங்க. நேற்று ஒரு தண்டு கீரை அது வீடியோ போடுறேன். நான் தண்டு வீடியோ எடுத்தேன். அதை நேற்றெல்லாம் கொஞ்சம் போட முடியல. நான் கடைக்கு போனேன், உட்காந்துட்டு எல்லாம் ஏன் பண்டிகையில் கிடைத்த அது இதுன்னு ஏன்னா மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ஜாலியாக இருக்கான்னு கேள்வி கேட்குறதுல வந்து ஒரு கூட்டமே வருது. ரெஸ்ட் இல்லாமல் அம்மா வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வந்து மண்ணை அள்ளி போட்டுக்கினா அப்படி தான் இருக்கும். அது ஏமாத்துறவங்க வந்து ஏமாற்றிட்டு போகிறவங்களுக்கு அது பழக்க தோஷம். நிறைய ஏமாத்துறாங்க இல்லையா? அதனால் புளி கொஞ்சோண்டு போட்டுங்களாங்க. இது வேலை சோழியும் முடிஞ்சது. இதோட சொல்லியாக அவ்வளோதாங்க. நம்ம 4 பச்சை மிளகா, கீரை, தண்டு கீரை போட்டு தண்டு கீரை பொரியல் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். எனக்கு 4 பச்சை மிளகா பயங்கர காரங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பழமொழி இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயங்கரமான காரம் இது. வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு இது. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி தலையை இதில் போட்டுடலாம்.
போட்டு எல்லாமே இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ பணியாரத்துக்கு சும்மா அப்படி தாளித்து கொட்டிக்கலாங்க. இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம கொட்டிட்டு அந்த பாத்திரத்தில் அப்படியே கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம். பணியாரத்துக்கு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இது பண்ணிக்கலாங்க. அதுக்கோசரம் தான் வைக்கிறோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கிராமத்தில் வந்து பணியாரம் செய்யும்போது நிறைய வந்து வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்போட அந்த டேஸ்ட்டோட இங்கெல்லாம் இப்போ வந்து அதிகமாக இருக்கிறதில்ல. வெறும் வெங்காயத்தை பார்க்கலாம், அது 1-2 தான். கருவேப்பிலை கொத்தமல்லி கூட அவ்வளோ இருக்காது. எனக்கு கிராமத்தில் நான் அந்த பணியாரம் இவ்வளோ பெருசு இருக்கும். 4 பணியாரம் தான் சாப்பிட்டோம்லான்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அந்த கடலைப்பருப்பு அந்த உளுத்தம்பருப்பு போடுவாங்க பாருங்கள். சீரகம், கடலைப்பருப்பு, பருப்பு கொஞ்சம் இதாகுங்க. உளுந்து கருவேப்பிலை அது வந்து அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயமும் கொத்தமல்லி தழை எல்லாமே வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்புறம் போடலைங்க. கடுகு
சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஏன்னா இவங்க வந்து நம்ம மாவில் போட்ட உடனே எல்லாமே இதாகிடுவாங்க, வெந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே மாவில் கொட்டிக்கலாங்க. கொஞ்சோண்டு நம்ம கல் உப்பு போட்டு தான் நைட்டு கரைச்சி வச்சோம்ப, இருந்தாலையும் போட்டது. பணியாரத்துக்கு தட்டி காஞ்சிடுது பாருங்க. தண்ணி பட்ட உடனே ஒன்றா அதாவது சொரங்குது இல்லையா, மாவு நல்லா கலக்கி ரொம்ப நாள் வச்சுங்க, பார்க்கலாம். பணியாரம் வரலைங்க, அது பாத்திரத்தில் அப்படியே வருஷக்கணக்காக ஆகிடுச்சு. அது சமைச்சு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சேன், அப்பயும் பாருங்கள் அப்படியே ட்ரையாக பிடிச்சிக்கிச்சு. சரி, இந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். சரி, இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம அப்பப்போ பிள்ளைங்கிட்டே இருந்திருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும். நான் எப்போயோ ஒரு முறை அதை செய்யணும்னு நினைக்கும் போது அப்படியே விட்டுறாது. அதெல்லாம் அப்படியே வந்து எவ்வளோ ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே அந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் போட்டோம். இல்லை பாத்திரம் அதிகமாக சூடு இருந்தாலும் அந்த மாதிரி ஆடிச்சா தெரியல. பார்க்கலாம், அடுத்த டைமு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு எல்லாமே. ஆனால் எந்திரிக்கலை. இப்போ இது இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக ஊற்றி பார்க்கலாம். ட்ரை பண்ணலன்னா வரலன்னா தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். வேறு வழி இல்லைல்ல. பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, எல்லாமே வந்து நல்லா அழகாக வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சு விட்டு
அப்படியே விட்டுடலாம். அது வெந்துருச்சு. இது மேலே இருக்கிறதெல்லாம் கல் சூடு பண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம். பணியாரத்தை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சாப்பாடை எந்த வகையிலுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். இன்றைக்கி எவ்வளோ சாப்பாடு நம்ம வந்து எந்த விதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு தானியங்களாகட்டும் சாப்பாடே ஆகட்டும் எதுவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க. நம்ம தானே செய்கிறோம். ஹோட்டல் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க 100 பேருக்கு செய்கிறவங்க பாவம் மாவு எப்படி ஆட்டி க்ளீன் பண்ணி நம்ம 2 பேருக்கு ஒருத்தருக்கு செய்கிறதுக்கே இவ்வளோ இது சிரமப்படுறோம்ப. எத்தனை மிஷின் வந்தாலும் ஆளுங்க செய்கிறாங்க இல்லைங்களா? ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி தாங்க. சட்னி போட்டு ஏன்னா நேற்று வச்சு கீரை குழம்பு எல்லாமே இருக்குது. அதனால் மக்களே